ஸோ hello guys, welcome back to Chillout videos. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பெட்ரோல் பம்ப் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைவேட் பெட்ரோல் பம்ப்பு. ஸோ அது எந்த கம்பெனி இந்த பெட்ரோல் பம்ப் டீலர்ஷிப் ஆஃபர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். புது பிஸ்னஸ் ஐடியாவாக போடுவோம். ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த பெட்ரோல் பம்ப் பிஸ்னஸ் வந்து எந்த கம்பெனி ஆஃபர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜியோ கம்பெனி தான். ஸோ முகேஷ் அம்பானி இந்தியாவிலே நம்பர் 1 பணக்காரர். ஸோ அவர் வந்து எந்த பிஸ்னஸில் என்ட்ரானாலும் சக்ஸஸ் தான். ஸோ இப்போ வந்து பெட்ரோல் பம்ப் பிஸ்னஸில் வந்து என்ட்ராயிருக்காரு. என்னடா நீ முன்னாடியே ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்ரோல் பம்ப் இருந்ததே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் வந்து இவரோட தம்பி இது அனில் அம்பானியோடது. ஸோ இவர் அண்ணன் முகேஷ் அம்பானி தான் ஜியோ பெட்ரோல் பம்ப் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்து 3500 டீலர்ஷிப் வந்து இப்போ வந்து வேக்கண்ட் இருக்குது. ஸோ 3500 ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு 3500 டீலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் பம்ப் அப்படின்னு சொன்னாலே வந்து இந்தியன் ஆயிலு, அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் பெட்ரோல் பம்ப், பாரத் பெட்ரோல் பம்ப், இந்த மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் வந்து ஸ்ட்ராங்காக டாமினேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ப்ரைவேட் வந்து இதில் ப்ரைவேட் கம்பெனிஸோட சக்ஸஸ் ரேட் வந்து இதில் கம்மி. கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து 69,392 பெட்ரோல் பம்ப் வந்து இது வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் இந்த கவுண்டில் கவர்மெண்ட் பெட்ரோல் பம்ப் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 62,072 பெட்ரோல் பம்ப். கிட்டத்தட்ட 90-95% வந்து கவர்மெண்ட் பெட்ரோல் பம்ப்ஸ் தான் இருக்குது. ப்ரைவேட்டோட சக்ஸஸ் ரேட் கம்மி. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஜியோ கம்பெனி வந்து பெட்ரோல் பம்ப்பு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பெட்ரோல் பம்ப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படியே கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஜியோ பெட்ரோல் பம்ப் வந்து பிபி, அதாவது பிரிட்டிஷ் பெட்ரோலியம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி இந்தியாவில் இந்த பிஸ்னஸை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த டீலர்ஷிப்பை எடுத்து ரன் பண்ணணும், ஒரு பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ், உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஸோ உங்களோட ஏஜ் வந்து 21 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுதான் உங்களோட ஏஜ், அந்த பெட்ரோல் பம்ப் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு 15-20 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். ஸோ எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வேணும், பெட்ரோல் பங்க்னால் கிட்டத்தட்ட ஒரு 7 சென்ட்டு 8 சென்ட்டு இந்த மாதிரி இடத்துல தான் பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஜியோ கம்பெனிக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 சென்ட் இடம் இருந்தால் போதும். ஸோ இந்த ஜியோ பெட்ரோல் பங்க் வந்து ஓப்பன் பண்ணலாம். சிட்டிக்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 800-1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போதும், நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு லேண்ட் வேணும், ஒரு லேண்ட் தேவைப்படுது இல்லைங்களா, அந்த லேண்டோட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ உங்களோட சொந்த இடம் அப்படின்னா உங்கள் பேரில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஸோ இல்லை நான் அந்த ப்ராப்பர்ட்டி லீஸுக்கு எடுக்கிறேன், ரெண்ட்டுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் டீட் வந்து அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு பெட்ரோல் பங்க் டீலர்ஷிப், ஜியோ பெட்ரோல் பங்க் டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த ஜியோ பெட்ரோல் பங்கோட டீலர்ஷிப்லேயே வந்து உங்களுக்கு நிறையா டைப்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் டீலர்ஷிப் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோலியம் ரீட்டைல் அவுட்லெட், அதாவது பெட்ரோல் பம்ப் நீங்கள் டீலர்ஷிப் எடுத்து நீங்கள் பெட்ரோல் வந்து ரீட்டைலாக சேல் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லூப்ரிகன்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஜியோ வந்து லூப்ரிகன்ட், அந்த இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த இது லூப்ரிகன்ட்டு. ஸோ அதோட டிஸ்ட்ரிபியூஷனும் தனியாக இருக்குது. நீங்கள் அது மட்டும் தனியாக எடுத்து ரன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ட்ரான்ஸ் கனெக்ட் ஃப்ரான்சிசி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் A1 பிளாசா ஃப்ரான்சிசி, ஏவியேஷன், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப், அதாவது ஒரு கேஸ் பெட்ரோல் பங்க்கு, அதுவும் நீங்கள் எடுத்து ரன் பண்ணலாம். அப்புறம் ஃபியூயல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இப்போது ஒரு ஜியோவோட இதிலிருந்து நீங்கள் ஃபியூயல் வந்து ஒரு லாரி வச்சு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, அந்த ஃப்ரான்சிசி கூட நீங்கள் எடுக்கலாம் இந்த ஜியோ இதில் வந்து.
ஸோ இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃப்ரான்ச்சைஸி அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த டீலர்ஷிப்பெல்லாம் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் வீடியோ இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த பெட்ரோல் பம்ப் ஜியோ பெட்ரோல் பம்ப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஜியோ பெட்ரோல் பம்ப் டீலர்ஷிப் ஃபார்ம் வந்துடும். ஸோ அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜியோ கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, கால் பண்ணி அது நீங்கள் அப்படியே ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். சரி, இந்த வீடியோவில் வந்து ஜியோ பெட்ரோல் பம்ப் டீலர்ஷிப் எப்படி எடுக்கிறது, அது என்னென்ன ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து பேசிக்காக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நல்ல உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு லென்த்தி வீடியோ, டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில் அவுட் வீடியோஸ்.